பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னது இது நம்ம கம்முவா? கம்மு கொஞ்சம்லாம் புரிஞ்சு பேசுறாரா? ஆச்சரியமா இருக்குங்க. கம்மு நல்ல பையன் தான். அப்பப்ப அந்த சேரக்கூடாதவங்க சேர்ந்து ஒரு கெட்ட காத்து சேர்ந்ததுனால அவர் அப்படி இருக்காரு. பட் ஃபைன். இப்ப அவர் வந்துட்டு அவரோட பாயிண்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அந்த லெட்டர படிக்கும்போது எனக்கு குபீர் குபீர்னு சிரிப்பு வந்துச்சு. எவ்வளோ ஃபன்னா இருந்தது. அந்த கேரக்டர் அதாவது வசந்தியும், தர்மலிங்கத்தையும் தான் சொல்றாங்க. அத நீங்க அந்த அளவுக்கு பெர்சனலா எடுத்துட்டு போக தேவையில்லையே. இதுக்கு எதுக்கு பாரு இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணணும்? ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேசினாங்க இல்லையா? டீச்சர்ஸ் பேசுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பேசினாங்க. ஸோ அவரோட பாயிண்ட்ல வந்துட்டு இது ஃபன்னா இருக்குது. அவ்வளவுதானே. இன்னைக்கு வந்து நம்ம இங்க நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காகனா நாளைக்கு நமக்கு வெளியே போய் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னு தான். ஸோ ஒரு டேரக்டர் நம்மளை பார்க்குறாருன்னா, ஓ இந்த ரோல் கொடுத்தா இவங்க இவ்வளோ அழகாக பண்ணுவாங்களா, இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்மள அவங்க பார்க்கணும், ரசிக்கணுன்றதுக்காக தான் உள்ள நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதானே உண்மை. இப்போ இவங்க யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, இவங்க யாரும் ராஜாராணி கிடையாது. இவங்களுக்கெல்லாம் இப்படி கொடுக்கும்போது டெஃபினட்டாக இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் இருக்கிறவங்களுக்கு தான் இதை பார்த்து அவங்களுக்கு வாய்ப்புகள் வரவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கமருதீன் அழகாக ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அவங்க கிட்டேயும் போய் பார்வதி கிட்ட சொல்கிறாரு, நாளைக்கு இது ஒரு டேரக்டர் பார்த்தாருன்னா கூட இந்த ரோலை அழகாக பண்ணுற அப்படின்னு தான் ஒன்று நினைப்பாரே தவிர உங்களை யாரும் தப்பாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன விஷயத்த நீ ஏன் பெருசு பண்ணுற, இதை வந்து நீ ஒரு கேரக்டராக எடுத்து மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. பட் பார்வதியை பொறுத்த வரைக்கும் இதை ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறாங்க, அதாவது மேடம் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. எனக்கு அஃபெண்ட் ஆச்சு, எனக்கு ஹர்ட் ஆச்சு, என்னை பர்சனல் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க பேசுவாங்க. ஆனால் மற்றவங்க பேசுறது அவங்களால கேட்க முடியாது. பிரஜன் இது லிவிங் ஏரியாவில் பேச வரைக்கும் ஓகேவா, அவங்க வந்து அவங்களோட பதிவு பண்ணணுமா, எனக்கு இது ஹர்ட் ஆச்சு, என்ன நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு அவங்க பேசின வரைக்கும் ஓகேவா. ஆனால் ஒவ்வொருத்தராக ஸ்டூடெண்ட்டாக வந்து நீங்கள் பண்ணது தப்பு, ஒரு பிளேக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்வதியை சொன்னது அவங்களுக்கு அஃபெண்ட் ஆச்சா, எனக்கு ஹர்ட் ஆச்சுன்னா நான் ஹர்ட் ஆச்சுன்னு தானே சொல்ல முடியும் அப்படின்றாங்க. சூப்பர் மேடம், உங்களுக்கு எந்த அளவுக்கு வலிக்குதுன்னு நீங்க சொல்ற உரிமை இருக்கோ அதே அளவுக்கு அவங்க பக்கத்துல இருக்க நியாயத்தையும் சொல்ல உரிமை இருக்கு. ஏன்னா நீங்க கடைசியா இதை எப்படி கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னே எனக்கு கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டாங்க, அவங்க மேலதான் எல்லா தப்பும் அப்படின்னு நீங்க கொண்டு வந்து நிறுத்துறீங்க. அப்ப எதிர்வாதமா அவங்களும் பேசணும் தானே. நாங்க இதை பண்ணதுக்கு காரணம் நீங்களே அப்படி எங்களை ஒரு பிளேக்குள்ள கூட்டிட்டு போனது, நீங்களே தான் ஒரு கண்டென்ட் அப்படி கொடுத்தீங்க, நீங்க ரெண்டு பேரும் அதை என்ஜாய் பண்ணதுனால தான் நாங்க பண்ணோம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா பாயிண்ட் பேசிட்டாங்களாம். அது அவங்களால தாங்க முடியல, ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் அவங்களுக்கு இந்த பிரச்சனை பெருசு பண்ணணும் அப்படின்றதுக்கு காரணமே அது எந்த ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்சாகணுமா. தெரிஞ்சு என்னமா பண்ண போறீங்க? இன்னைக்கு கேமே முடிய போகுது, எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சு அவங்களோட பாஷையில் அவனுக்கு நான் கரை வச்சுட்டேன், ஓ என்னை பற்றி ஓ மனசுக்குள்ளே இப்படியெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கா, நான் என்னெல்லாம் பண்ணுறேன்றது உனக்கு புரிஞ்சு நீ லெட்டராக எழுதுகிற அளவுக்கு உனக்கு என்னை பற்றின ஒரு புரிதல் இருக்கா அப்படின்னு அதுக்கு அடுத்ததான் அவங்க மேலே ஒரு டார்கெட் பண்ணணும், அவங்க மேலே வன்மத்தை கக்கணும். அதுக்காக தான் எனக்கு அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு தெரிஞ்சா போதும், அதை மட்டும் சொல்லுங்களா அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட எஃப்ஜே இருந்துட்டு விடுங்க, அவங்களுக்கு தேவையான லைம் லைட் கிடச்சிருச்சு, அவங்க ஆளட்டும் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் யாரும் போகலை. மேடம் அப்படியே கேமரா கிட்ட அப்படியே வாயை பிதிக்கி இந்த குழந்தைங்கலாம் சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி அழுகிற மாதிரி அழுதாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, அழணும் அப்படின்னா நீங்கள் நிம்மதியாக போய் ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் அழுதுட்டு வரலாமே, யாரும் வரமாட்டாங்க. அழுகிறதே எதுக்கு அப்படின்னா நம்மளோட இமோஷன்ஸை வெண்ட் அவுட் பண்ணுறது தான். நமக்கு உள்ளேயே ஃபீலிங்ஸ் வச்சுட்டு அந்த கிரட்ஜ் டெவலப் பண்ணுறது. நம்ம பார்வதிக்கெல்லாம் மனசில் கிரட்ஜே வச்சுக்க தெரியாது இல்லையா? ஸோ அப்படிப்பட்டவங்க வெண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக போய் ட்ரெஸ்ஸிங் ரூமில் அழுதுட்டு வரலாம், யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் மேடம் எங்கே கேமரா ஃபோக்கஸ் இருக்கும், எங்கே 10 பேர் நம்மளை சுற்றி பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக சோஃபாவில் படுத்து கொஞ்சம் நேரம் அழுதாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக கூடி வந்துட்டு இதெல்லாம் தப்பு பாரு, ஏன் இதை நீ பெருசாக எடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி அவங்களோட அட்வைஸை சொல்லிட்டு இருக்காங்க. இதில் நம்மளோட அமித் ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டாரு. ஸோ அமித் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு ஒரு துரோகம் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் 2 பேரும் பார்வதி கிட்ட நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன், இந்த வீட்டில் நிறைய நான் அவ கூட ஷேர் பண்ணியிருக்கேன், அவ கூட நான் அப்படி தான் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கேன், இப்படி ஒரு ப்ளே பண்ணலாம் அப்படின்னு ஜாலியாக எடுத்துகிட்டு போகணும். ஆனால் அவன் ஏதோ ஒரு இடத்துல வந்து இதை பெருசாக ட்ராக் பண்ணி இந்த விஷயத்த வேறு மாதிரி டைவர்ட் பண்ணி எனக்கு ஏதோ துரோகம் பண்ண மாதிரி இருக்குது, எதுக்கு இந்த சிம்பிள் விஷயத்த பேசி 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 ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டார். சாண்ட்ரா அதுக்கும் மேலே ஒன்று கேட்டாங்க, இதில் அஃபெண்ட் ஆகணும் அப்படின்னா அவர் தான் அஃபெண்ட் ஆகணும், கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னா அவர் தான் நாளைக்கு இது அஃபெண்ட் ஆகணும், நாளைக்கு வெளியே ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு. ஸோ அவரே இதை கேம்குள்ளே பார்க்கும்போது நீ ஏன் பாரு இதை வெளியே எடுத்துகிட்டு போய் பார்க்குற அப்படின்ற மாதிரி அவங்க போட்டு கொடுத்தாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் நம்மளோட
அமித்துக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன செருப்பால் அடிக்கணும், இவ கூட சேர்ந்து சுற்றுனதுக்கும் இவளை நம்பி நான் பேசினதுக்கும் இவ எனக்கு துரோகம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரு கட்டுப்பில் இருக்காரு. பட் பார்வதி எப்படினாலும் காலில் விழுவாங்க. அண்ணே அண்ணே ப்ளீஸ் அண்ணே, நம்ம பார்த்துருக்கோம்ல திவாகர்கிட்ட, அண்ணே நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கணும் இல்லையாண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொன்னதும் நம்ம திவாகர் சேர்ந்துருவார் இல்லையா. அதே மாதிரி அமித் காலில் எப்படி விழணும் எப்படி பேசணுன்றது பார்வதிக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஸோ பார்வதியோட ட்ராமா ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதுனால மேடம் இனி அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.